கிராமங்கள்ல ஒரு சொல்லாக்கு சொல்லுவாங்க. ஊரோடு ஒத்துவாழ். அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்மள கோமாளின்னும், ஒரு மார்க்கமானாலும், ஒரு விவகாரம் புடிச்சவன்னு சொல்லி ஒரு முத்திரைய குத்திருவாங்க. ஒரு 3 நல்லவங்க ஒரு வீட்டுக்கு திருட போனாங்க. அது என்ன நல்லவன் திருட போறான்னு கேட்கிறீங்களா? இன்னைக்கு நாட்டுல நெறைய பேர் நல்லவன் வேஷத்துல தாங்க திருடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 3 பேரு ஒரு நைட் 1 மணிக்கு ஒரு வீட்டுக்கு திருட போனாங்க. ஒருத்தன் மாடிக்கு போனான், ஒருத்தன் சாமி ரூமுக்கு போனான், ஒருத்தன் சமையல் ரூமுக்கு போனான். இந்த சாமி ரூமுக்கு போனவன் பீரோவுக்குள்ள திறந்து எல்லாம் திருடிட்டு இருக்கும்போது, அது சில சாமான்கள் எல்லாம் தடபுட தடபுடன்னு உருண்ட உடனே அந்த வீட்டு ஓனர் வாசல்ல கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தார். அவரு "என்றா சத்தம்?" அப்படின்ன உடனே இவன் மியாவ் அப்படின்ன உடனே, "அடச்சை பூனையா?" அப்படின்னு தூங்கிட்டான். இந்த மாடிக்கு போனவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கலைங்க. கீழ இறங்கி வந்து கையில கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது கதவுல முட்டிட்டான். அப்போ உடனே இந்த கட்டில்ல படுத்துட்டு இருந்த ஓனரு, "என்றா அது மறுபடியும் சத்தம்?" மியாவ் அப்படின்ன உடனே, "மறுபடியும் பூனையா? இந்த விவரம் கெட்ட பூனைய வெடியட்டும். நாளைக்கு கொண்டு போய் எங்கேயாச்சும் தொலைச்சு போட்டு வந்துர்றேன்ட்டு" திரும்பி படுத்துட்டாருங்க. இந்த சமையல் கட்டுக்குள்ள போனான் பாருங்க. அவன் கையில கிடைச்சதெல்லாம் திருடி சாக்கு பைக்குள்ள போட்டு, வெளிய வந்தவன் நேரா கட்டில்ல படுத்திருந்தவன் மேலயே மோதுனான் பாருங்க. "என்றா சத்தம்ன்னா?" அவன் என்ன சொல்லியிருக்கணும்? மியாவ்ன்னு சொல்லியிருக்கணும். நான் தான் பூனைன்னா. போடா கேனைன்ட்டு புடிச்சு கட்டி வச்சு வெடு வெடுன்னு வெளுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, 2 பேரும் பூனைன்னு மியாவ்ன்னு கத்திட்டு போனாங்க. அவன் தப்பிச்சுக்கிட்டான். இவன் நான் தான் பூனைன்னு சொன்னவன் மாட்டிக்கிட்டான். அப்ப என்னன்னா, சில விஷயங்களில் ஊரோடு ஒத்துப்போகலன்னா விளைவுகள் இப்படித்தாங்க மோசமா இருக்கும். செய்கூலி சேதாரம் அதிகமா இருக்கும். இன்றைக்கு நாட்டில் நிறைய பேர் இந்த 3வது ஆள் மாரி தான் இருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு தலைய கொடுத்து, ஊர் சொன்னத கேட்காம, நான் சொல்றத தான் கேட்கணும்னு சொல்லி போயி, தேவையில்லாத பிரச்சனைகள வம்புக்கு விலை குடுத்து வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு அவஸ்தைப்படுறாங்க. யோசியுங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.